சமீபத்தில் நான் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னேன், தினமலர் பத்திரிகையில் அதை எழுதியிருந்தார்கள். எனக்கு ஏதாவது ஒரு காட்சியையோ ஏதாவது ஒரு பாடத்தையோ நான் வாசிக்கின்ற பொழுது முழுமையாக என்னுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும் என்று சொன்னால் ஒழிய அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது கிடையாது. என் மனதிலே ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் வந்து சேர்ந்தது. நம்மை பலவீனப்படுத்துகிறார்கள். உண்மை இது. எவ்வளவு முயற்சி செய்து நாம் ஆட்டம் போட்டாலும் ஆடினாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை பலவீனம் செய்கிறார். ஒரு பூனை காம்படிஷன் நடந்துச்சான். அந்த பூனை காம்படிஷனுக்கு எல்லா நாட்டு பூனையும் வந்துச்சான். கொரியா நாட்டு பூனை அப்படி வந்து நிக்குது பாருங்க, அப்படி இருக்கிறான் கரடி மாதிரி. அந்த பூனைய சோமாலியா நாட்டு பூனை ஒண்ணு, அந்த பூனை அப்படி ஒல்லியா கிடக்குதான், ஒட்டி போய் பசியில ஒட்டி கிடந்த அந்த பூனை ஒரே அடிங்க, பெல் அடிச்ச உடனே கொரியா நாட்டு பூனை சாஞ்சி போச்சு. அடுத்து ஜெர்மன் நாட்டு பூனை வருது, காம்படிஷன், ஒரே அடி போயிடுச்சு. அந்த பூனை ஒத்தலும் துத்தலமா இருக்குங்க, ஒரே அடியிலேயே போயிடுது எல்லா பூனையும். செமி ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிருச்சிங்க. அது இப்போ ஃபைனல்ஸ்க்கு யார் வந்தா தெரியுமா? சோமாலியா நாட்டு பூனையோட சண்டை போட யார் வந்தா? யாரு? இந்தியாவா? இந்தியா செமி ஃபைனலுக்கு முன்னாலேயே போயிருச்சு. நீங்க என்ன ஃபைனல்ஸ்க்கு வரோன்றீங்க? எந்த காலத்துல இருக்கிறீங்க? நான் சொல்றது பூனை காம்படிஷன். அதுக்கே வரதுக்கு இன்னும் காலம் இருக்கு. அதுக்கு உலகம் ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கு. நாம இன்னும் பல ஜாதி பிரச்சனைகளையும் நிற பிரச்சனைகளையும் பேசிக்கொண்டு கீழே கிடக்கிறோம். நாம அங்க வரதுக்கு ரொம்ப காலமாகும் இன்னும். அந்த பூனை கடைசி நிமிஷத்துக்கு வந்தது எது தெரியுமா? அமெரிக்கா நாட்டு பூனை. அதானே பெரிய பெரிய பூனை இல்ல அது. அது வந்தது. அது வந்து நின்னுட்டு அவகிட்ட சொன்னாங்க, இது ஒரே அடி அடிச்சாலே செத்து போயிடுதுப்பா, இல்ல நாளைக்கு காலையில ஃபைனல்ஸ், நீ கொஞ்சம் ஜாகிரதையாயிரு. அமெரிக்கா நாட்டு பூனையாச்சு, அவ்வளவு சீக்கிரமா தோத்து போயிருமா? அது உடனே சொல்லிச்சு, சோமாலியா நாட்டு பூனை எங்க தங்கி இருக்கு, நாளைக்கு தானே காம்படிஷன், அதுக்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. பேச்சுவார்த்தைக்கு தேடி போச்சுங்க சோமாலியா நாட்டு பூனை கிட்ட. சோமாலியா நாட்டு பூனை பாக்குது, வாங்க உட்காருங்க, நான் அமெரிக்கா நாட்டுல இருந்து வரேன், வாங்க உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேணாம். என்ன நாளைக்கு நானும் நீங்க தான் காம்படிஷன்? ஆமா தெரியும். என்ன கேள்விப்படுற, ஒரே அடியிலே அடிச்சிடுறீங்களா? நம்ம என்ன விளையாட்டு தானே இது, நாம விளையாட வேண்டாமா? ஊரே நம்மள பார்க்க போகுது, நீங்க ஒரே அடியில் அடிச்சிட்டீங்கன்னா அப்புறமா என்ன கேம்? ஃபர்ஸ்ட் நானும் நீங்களும் கொஞ்சம் விளையாடுவோம், நீங்க எப்படி அடிக்கிறீங்க நான் எப்படி அடிக்கிறீங்க டெக்னிக்லாம் கத்துக்கலாம். டெக்னிக்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போர்ல ஈடுபடலாம். என்ன சொல்றீங்க? சோமாலியா நாட்டு பூனை சொல்லுச்சுன்னா, டேய் எந்திர வெள்ளப்படா, போடா வெள்ள. என்ன பேச்சுவார்த்தைக்கு வரும்போது போடா வெள்ளன்னு மரியாதை இல்லாம பேசுற? நீ என்ன யாருன்னு நினைச்ச? பூனை நினைச்சியா? ஏய் பசிச்சு கிடக்குற புலிடா நானு, போடா அப்படின்னு சோமாலியா நாட்டு பூனை. பல நேரங்கள்ல நம்ம பூனை காம்படிஷன்ல தான் இருக்கிறோம், ஆனா நம்ம பசித்திருக்கும் புலி அப்படி நினைக்கணுங்க நம்மள. நான் பல நேரங்களில் பார்க்கிறேன், நம் மக்கள் தோற்று போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உறவுகளிலும் சரி, நம்முடைய வாழ்க்கை வளங்களிலும் சரி, நாம் தோற்று போவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றே ஒன்று, தன்னம்பிக்கைங்க. நிறைய பேர்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இல்ல. அந்த தன்னம்பிக்கை மட்டும் கொண்டு வாங்களேன், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். முக்கியமாக பெண்கள், இளைஞர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற பொழுது நாம் ஜெயிக்கிறோம். அடுத்தவர்களை போல் வர வேண்டும் என்று ஒரு நாளும் ஆசைப்படாதீர்கள். நான் ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். அடுத்தவர்களை போல் வர வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? உலகத்தில் எவன் ஒருவன் சிகரத்தை தொட்டவன் என்றால் நீங்கள் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவன் சிகரத்தை தொட்டவன் என்றால் யாரோ ஒருவன் தொட்டி இருக்கிறானே, அந்த சிகரத்தை போய் தொடுபவன் அல்ல சிகரத்தை தொட்டவன். எவன் ஒருவன் தன் சிகரத்தை தொடுகிறானோ அவன்தான் உலகத்தில் சிகரத்தை தொட்டவனாகிறான். இந்த தன்னம்பிக்கையோடு இருத்தல், நம்முடைய பீக் இருக்குல்ல, நம்முடைய விஷயத்தை நாம பார்த்து, நான் எப்பவுமே சொல்றது உண்டுங்க. நாம இப்ப கோடீஸ்வரர்களா? நாம எல்லாம் 2-3 பேர் இருப்பாங்க கோடீஸ்வரர்கள். நாம எல்லாம் கோடீஸ்வரர்களா? இப்ப நான் இப்படி பேசுறேன், எவ்வளவு ஃபீஸ் எனக்கு? கோடி ரூபாய் கொடுக்கலாங்க, கொடுக்க முடியாதா? ஏங்க ஒருத்தன் பொய்யா குதிக்கிறான், அவன் பேரு டூப்பு, குதிக்கிற மாதிரி நடிக்கிறான், அவனுக்கு கோடி ரூபாய் கொடுக்குறீங்க? நடிக்கிறான் தானே அவன், அவன் கோடி ரூபாய் குடிக்கிறான். நாவி கமலத்திலிருந்து சிந்தனையை சூடாக்கி அக்கினியாக்கி நான் இப்படி கொடுத்துக்கிட்டு
இல்லையா? அப்படின்னா நான் சம்பளம் வாங்கவே முடியாதா? அப்ப நான் கோடீஸ்வரியே கிடையாதா? நான் கோடீஸ்வரி தான். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கோடீஸ்வரி தான். என்றைக்கு பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் 1 கோடி காதுகள் தமிழகத்தில் திறந்து கொள்கிறதோ அன்றைக்கு நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் உயரத்தை நான் தொடுகிறேன். நான் யாரையும் போல் பேசுவது கிடையாது. நான் என்னை போல் பேசுகிறேன். என் உச்சம் எனக்கு தெரியும். என்னுடைய பீக் எனக்கு தெரியும். அந்த பீக்க போய் தொட்டுட்டு வரணும். நான் பல நேரங்களில் தொட முடியறது கிடையாது. பல நேரங்களில் நடுவிலேயே இந்த பெரிய மலை சிகரம் இருக்குல்ல, அந்த சிகரத்தை ஹிமாலயா சிகரம், அந்த சிகரத்தை தொட்ட அந்த மனிதன் கிட்ட கேட்ட கேள்வி ஒன்று சொல்கிறேங்க. அதாங்க செய்தி. அவனிடத்தில் கேட்டார்கள், நீ முதலில் காலடி வைத்த பொழுது என்ன நினைத்தாய்? ஜெயித்தது நினைத்தாயா? நான் என்ன நினைத்தேன் என்று சொல்ல விரும்பவில்லை என்றார் அவர். சரி, நீ என்றைக்காவது ஏறுகின்ற பொழுது இதை நான் எட்ட மாட்டேன் என்று நினைத்தாயா? எது உனக்கு தடையாக இருந்தது? அந்த மனிதன் சொன்னதை நீங்க உங்களுடைய மனசுல எழுதி வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் சொன்னா, நான் இந்த சிகரத்தை ஏறுகின்ற பொழுது பல்வேறு விதமான சிக்கல்கள் என்னை வந்து சூழ்ந்தன. காற்று இல்ல, ஆக்சிஜன் இல்ல, கால்களில் வலி, எல்லா விதமான உடல்நல குறைவு, பசி, கையில ஆயுதங்கள் சரியாக இல்லை, எல்லாம் இருந்தது. ஆனால் அதை எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன். நான் எதற்கு பயந்தேன் என்றால், என் மனம் ஒரு முறை கூட சொல்லிவிடக் கூடாது, நீ இந்த சிகரத்தை தொட்டுவிட மாட்டாய் என்று. அப்படி அது சொல்லிவிடக் கூடாது என்று நான் பயந்தேன் என்று சொன்ன. நம்முடைய மனசு தாங்க நம்மளை பிடிச்சி கீழே தள்ளுது. நீ செய்ய மாட்ட. நான் குழந்தைகளிடத்தில் சொல்றேன். சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். குழந்தைகளே, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. ஏன் தெரியுமா? நீங்க புத்தகத்தை ஓபன் பண்றீங்கன்னா புக்கு பேசும். நம்ம எல்லாருக்கும் நான் புத்தக விழாவிலும் பேசினேன். நம்ம எல்லாருமே புக்கு வாசிக்கிறதே இல்லைங்க. எத்தனை பேர் புக் வாசிக்கிறோம்? ஆனா என்ன சொல்ற ரஃபி பாய், நிறைய வாங்குறோம். எவ்வளவு புக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டுல? எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க? புக்கு வாங்குறோம். நல்ல புக்குன்னு வாங்கி திருக்குறளை கூட முழுசா படிச்சது கிடையாது. பாரதியார் கவிதைகளை கூட முழுசா படிச்சது கிடையாது. எந்த புத்தகத்தையும் வாங்கி முழுசா படிக்கிறது கிடையாதுங்க. புத்தகம் ஓபன் பண்ணும்போது புத்தகம் நம்ம கிட்ட பேசுங்க. என்னன்னு பேசும் தெரியுமா? படிச்சிருவியோ? என்ன படிக்க போறியோ? ஆமா, படிக்க முடியாதுன்னு மூடிட்டேன்னா அது ஜெயிக்குது. ஏய், உன்னை படிக்கிறதுக்கான திறந்து வச்சிருக்கேன், படிப்பேன், படிச்சு முடிப்பேன் என்று படித்து முடித்தால் நீ புத்தகத்தை ஜெயிக்கிறாய். நாம் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றன தவிர நம்மை ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிதாங்க யோசிக்கணும். மனிதர்களை ஜெயிப்பது பூப்பறிப்பது போல ரொம்ப எளிமையா ஜெயிச்சுட்டே போலாங்க. ரொம்ப கஷ்டப்பட, அம்மா அப்பா சொத்து வேணுமா உங்களுக்கு? மத்த யாருக்கும் கொடுக்காம உங்களுக்கே கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? சின்ன டூல் தான். அவங்க கிட்ட அன்பா இருங்க, முடிஞ்சு போச்சு. எதையும் எதிர்பார்க்காமல் அன்பாக இருங்கள், அது உங்களை வந்து சேரும். எதிர்பார்க்கின்ற பொழுதுதான் எதுவும் வர மறுக்கிறது. அன்பு கொடுக்குங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு அடுத்தவர்களினுடைய அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்புதான் இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்கிறது. அந்த அன்பை கொண்டுதான் தொண்டையும் உறவுகளையும் அறிவையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்பினால் நம்முடைய புத்தியை சீர் செய்து தவம் செய்வோம். செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நன்றி, வணக்கம்.